ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ராஜேஸ்வர் காளிசாமி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதுதான் இவரோட முதல் படமும் கூட. இவரும் பிரசன்னா பாலச்சந்திரனும் சேர்ந்து தான் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் மணிகண்டன், சான்வி, குரு சோமசுந்தரம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது எஸ் வினோத்குமார். இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டரை சிலம்பரசன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ட்ராமா கதைனாலே அதை கொண்டு வர விதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே அது கொண்டு வந்தாலும் எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் இந்த குடும்பஸ்தன் படம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டோடு சேர்ந்து காமெடியும் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் டிரெக்டர் விசு, அதுக்கப்புறம் வி சேகர் இவங்களோட படங்கள் மாதிரி தான் இந்த படமும் பார்க்குற ஆடியன்ஸை சிரிக்க வைக்குது. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஹீரோ ஃபேமிலி மேனாக இருக்காரு. அவருடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், கஷ்டங்கள் இதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வேலை பார்க்குற இடத்துல எல்லா வாட்டியும் நோஸ் கட் வாங்குறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நவீனா நடிச்சிருக்கிற மணிகண்டன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணமாகி ஒரு வருஷம் முடிஞ்சிடுது. இப்போதான் இவரோட வாழ்க்கை தலைகீழாக மாறிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இவரோட வேலை இவர்கிட்ட இருந்து பறி போயிடுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை இவர் சந்திச்சுட்டு வராரு. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு காமெடியோட அதே சமயம் சென்டிமெண்ட்டோட இந்த கதையை நகர்த்தி போயிருக்காங்க. இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர 3 காமெடி சீன்ஸ் கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸை வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு செமையாக இருந்தது. செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் சீரியஸாக நகர்த்திட்டு போனாலும் கடைசி வரைக்கும் காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இந்த படத்தை வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் செமையாக இருந்தது. இந்த படத்துலேயே மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கும் குரு சோமசுந்தரத்துக்கும் நடுவில் நடக்கிற ஈகோ பிரச்சனை தாங்க. இந்த சுற்றி நடக்கிற விஷயங்களை தான் இந்த படத்தில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. குட் நைட், லவ்வர் போன்ற ஹிட் படங்களை கொடுத்த மணிகண்டன் மறுபடியும் ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப யதார்த்தமாக அதே சமயம் காமெடியாகவும் தன்னோட நடிப்பை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. குரு சோமசுந்தரத்தை பற்றி சொல்லியே ஆகணும். மணிகண்டனோட பிரதரன்லாவாக நடித்து இவர் ஒரு பக்கம் மணிகண்டனை வாட்டி எடுக்கிறதெல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. இவரோட நடிப்பும் பக்காவாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதை கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை கொடுத்துருக்கிற விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சீரியஸாகவும் காமெடியாகவும் நம்மளை சிந்திக்க வச்சுட்டு போயிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது மாத கடைசியில் நம்ம கையில் காசு இருக்காமல் இருக்கிறது, அப்போது பார்த்து நிறைய செலவு வர்றது, நிறைய விஷயங்கள் ரிப்பேர் ஆகி போகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எல்லாரோட வீட்லேயும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இதுதான் நடந்துட்டுருக்கு போல் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை டிரெக்ட் பண்ணி கதை எழுதியிருக்கிறது யூடியூப் சேனலான நக்கலைட்ஸ் புகழ் பிரசன்னா பாலச்சந்திரன், அதுக்கப்புறம் ராஜேஸ்வர் காளிசாமி தான். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த படத்துக்கு சூப்பரான டைலாக்ஸும் அதே சமயம் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வர ஒன்லைன் காமெடி எல்லாமே பக்காவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடி சீன்ஸ் ரசிக்கிற மாதிரியும் புதுசாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே இந்த படத்தை பார்த்து ரசிக்கிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் ஒரு பக்காவான கமர்ஷியல் படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நாளைக்கு தியேட்டரில் போய் பாருங்கள். முக்கியமாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.